நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. மரியாள் வாழ்க்கையில செய்த ஒரு 3 காரியங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது நம்ம பார்த்தோம், அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்தான். இன்றைக்கு நம்முடைய இருதயங்கள்ல தேவதூதன் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து அவர் பிரவேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா 1ஆம் அதிகாரம், அதே 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அங்கே பார்க்கிறோம். லூக்கா 1:46 55 வசனங்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது முழுமையாய் நம்ம அதை வாசித்து பார்க்கும் பொழுது டைமில் அதை நம்ம வாசிக்க வேண்டாம். அது முழுவதாய் நம்ம முதல் வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. தொடர்ந்து அந்த மற்ற 55 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது அவள் கர்த்தரை ஆராதனை செய்கிறாள். ஹல்லேலூயா. ஆராதிக்கிற ஒரு மரியாள். ஹல்லேலூயா. ஆராதனை நிறைந்த வீடு, அது ஆச்சரியத்தை கொண்டு வருகிற ஒரு வீடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 22:3 என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே, சத்தமா சொல்லுங்களேன். இந்த நேரம் ரொம்ப கஷ்டமான நேரம் இல்லை, தூக்கம் வரும், டயர்டா இருக்கும், பசிக்கும். ஆனாலும் ஆண்டவர் சமூகத்துல ஹல்லேலூயா, ஆண்டவர் நம்ம என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில், சத்தமாய் சொல்லுங்களேன், இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில். ஆமேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் புலம்பல்களின் மத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறதா? இஸ்ரவேலின் கண்ணீரின் மத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. இஸ்ரவேலின் குறை சொல்லுகிற அந்த வார்த்தைகளின் மத்தியில் சொல்லப்பட்டு இருக்கிறதா? இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஆனால் சாலமோன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 2 நாளாகமத்தை திரும்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் அந்த பேஜை நீங்கள் திறந்து பாருங்களேன். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் என்ன, எப்படி அங்க ஆண்டவரை எப்படி சொல்லுகிறாருன்னு பாருங்களேன். சாலமோன் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். அங்க பார்க்கிறோம், பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்தில் நீர் அதை கேட்பீராக என்று 21ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 23ஆம் வசனத்துல நீங்க பாருங்க, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு என்று சொல்லுகிறார். 25 பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு என்று சொல்லுகிறார். 27 பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர். ஹல்லேலூயா. 30 பாருங்க, வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற. 33 பாருங்க, வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற. 35 பரலோகத்தில் இருக்கிற தேவரீர். ஹல்லேலூயா. ஆனா தாவீது என்ன சொல்லுகிறார்? துதிகளின் மத்தியில அவர் வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, அந்த துதித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர் உணர்ந்தனால தான் அவரால் சொல்ல முடியும், இல்ல இல்ல ஆண்டவர் நான் துதிக்கும் பொழுது அவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த துதிக்கிற அந்த மகிமையை உணர்ந்தவர்கள் மாத்திரமே சொல்ல முடியும், என் துதிகளில் அவர் வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களுக்கு தெரியும் அதோடைய மகிமையும் மேன்மையும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம துதிக்கிறோமா? நீங்க ஒரு வேளை சொல்லலாம், எனக்கு பாட வராது சிஸ்டர். இல்ல இல்ல, உங்க பாட்டையோ உங்கள் ராகத்தையோ ஆண்டவர் கேட்கல. ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை. ஹல்லேலூயா. சில நேரம் நீங்க சொல்வீங்க, நான் சண்டே அந்த வர்ஷிப் பண்றேன், அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. அதுல கூட சில பேரை பார்த்தீங்கன்னா உம்முன்னு அப்படியே கரங்களை கட்டி அப்படியே அமைதியா கண்களை மூடி அப்படியே ரொம்ப ஆழ்ந்த நிலையில இருப்பாங்க. அப்படி அல்ல. ஹல்லேலூயா. கம்பீர சத்தத்தோடே நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்துல நாம அவரை துதிக்க கடவோம். ஹல்லேலூயா. பாருங்க, துதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அந்த பிரசன்னத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய பிரசன்னத்தில் பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகும். ஹல்லேலூயா. அப்போ உங்க வீட்டுல ஆண்டவருடைய பிரசன்னத்தை நிரப்ப ஒரு வழி என்ன?
துதி. ஹalleluya, ஹalleluya. நிறைய பாடல்கள் தெரிந்திருக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு தெரிந்த பாடல் டெய்லி அதை பாடினாலும் தவறே கிடையாது. ஹalleluya. நீங்கள் உங்கள் இருதயத்திலிருந்து ஆண்டவரை நீங்க துதிக்க துதிக்க பாருங்களேன், உங்க வீடு முழுவதும் ஒரு பிரசன்னமாய் இருக்கும். ஹalleluya, ஹalleluya. முடிந்தா உங்க வீட்டில் உங்களுக்கு தெரிந்தா உங்க போன்ல நீங்க பாடல்களை போட்டு விடுங்க. ஹalleluya. ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா அதுல நீங்க உங்க பாடல்கள் போட்டு விட்டுட்டே இருங்களேன். நீங்க சமைத்து கொண்டே இருக்கும்போது ஏதோ ஒரு வார்த்தை உங்களை தொடும். ஹalleluya. அந்த பிரசன்னத்தை நம்ம காத்துக்கொள்ள அது ஏதுவா இருக்கும். ஹalleluya. துதித்ததுனால என்னென்ன அற்புதங்கள் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசபாத் துதித்தார். என்ன சொல்லி துதித்தார்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர் துதித்தார். அங்க அவருக்கு வெற்றி கிடைத்தது. பவுலும் சீலாவும் எந்த சமயத்துல துதித்தாங்க? கஷ்டமா இருந்த சமயத்துல துதித்தாங்க. அங்க அற்புதம் நடந்தது. ஹalleluya, ஹalleluya. எரிகோவுக்கு முன்பாக அந்த மதில் சுவர் இடிந்து விழுந்ததுக்கு காரணம் என்ன? அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆனா இன்னைக்கு பிசாசு நம்ம நாவில் இருக்கிற துதியை அவன் திருடி விடுகிறான். அநேகருடைய வாழ்க்கையில அந்த துதியை திருடி விடுகிறான். ஹalleluya. துதிக்கவே முடியல, வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்ல முடியல. ஆனா ஹalleluya. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் நீங்க திரும்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 13லிருந்து நான் வாசிக்கிறேன். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையில் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. ஹalleluya. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஹalleluya. அவர்கள் துதிக்கும் பொழுது ஆண்டவர் மேகமாக அந்த மேகத்துல பிரசன்னமாகிறார். ஹalleluya. இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம கண்களை மூடி வெறும் ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்ல போறோம். ஹalleluya. கண்களை மூடி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயமாகிய ஆலயத்துல உம்முடைய மகிமையின் மேகம் இறங்கி வருவதாக. ஹalleluya. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் ஏகமாய் பூரிகைகளை வாசிக்கும் பொழுது ஹalleluya மேகம் ஆலயத்தை நிரப்பிற்று. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயமாகிய ஆலயத்தை ரீபாலா ஷகலா தரபா. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லுங்க. வாய்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போவதாக. ரீதாலா ஷகரபா லூதடகபா. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்லுகிற சூழலே இல்ல, நன்றி செலுத்த சமயமே இல்ல, நீங்க சொல்லவே கூடாது. ஹalleluya. ஒருவேளை காரியங்கள் எதிர்மறையா இருக்கலாம், காரியங்கள் கைவிட்டு போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் இருதயமாகிய ஆலயத்தை மகிமையின் மேகமே இந்த நாளிலே. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் பாடும் பொழுதே எங்கள் வீட்டுல உம்முடைய பிரசன்னம், எங்கள் குடும்பத்துல உம்முடைய பிரசன்னம் எல்லாம் நடக்குமே. ஏகமாய் ஏகமாய் துதிக்கும் போது ஏகமாய் துதிங்க, சத்தத்தை உயர்த்தி துதிங்க. அவருடைய மகிமை அந்த வீட்டை, உங்கள் வீட்டை நிரப்புவதாக, உங்கள் குடும்பத்தை, என் வீட்டை முழுவதும் சொல்லுங்க, மகிமையால் நிரப்புமே மேகமே. மேகமே, மகிமையின் மேகமே, உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக. ஹalleluya
ஹல்லேலூயா. நம்ம இப்போ துதிக்கும் பொழுது நீங்க விசுவாசத்தோடு கேளுங்க, ஆண்டவரே என் வீட்டில் உங்களுடைய பிரசன்னம் இறங்குவதாக. ஹல்லேலூயா. அவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவன். அவருடைய பிரசன்னம் இறங்கும் பொழுது ஹல்லேலூயா, அவர் இருதயங்களை, ராஜாக்களின் இருதயங்களையே திருப்ப முடியுமானால் நம்ம பிள்ளைகளுடைய இருதயத்தை திறப்ப அவர் வல்லவர். நம்முடைய கணவருடைய இருதயத்தை திறப்ப அவர் வல்லவராய் இருக்கிறாரே. ஏகமாய் துதிக்கும் பொழுது ஆண்டவரே என் வீட்டை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை ஆட்கொள்வீராக சொல்லலாமா? ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே இறங்குவதாக. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எங்க வீட்டுல வீடு முழுவதும் மகிம், என் குடும்பம் முழுவதும், என் குடும்பம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. சந்ததி முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே. உரபல ஷதரதலவோ. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே. வந்தால் போதுமே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் பிரசன்னம் வந்தா போதும் பாருங்க, முடியாத காரியங்கள் அவளை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, என் வீட்டில் உங்களுடைய பிரசன்னம் தங்கி இருப்பதாக. ஹல்லேலூயா. பிரசன்னம் தங்கி இருக்கும், ஆனா அதை காத்துக்கொள்ள வேண்டியது நம்ம கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிரச்சனை நம்ம வீட்டில் வரும் பொழுது, வீடுனா பிரச்சனை வரும் இல்லையா? ஹல்லேலூயா. 2 பேர் ஒரு வீட்டில் வாழ்ந்தா, மாமியார் மாமனார் மருமகள் இருந்தா பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஹல்லேலூயா. ஆனா அந்த பிரச்சனையில் நம்ம பொறுமையா இருக்கும் பொழுது பாருங்க, அந்த பிரச்சனத்தை காத்துக்கொள்ளலாம். ஆனா சில நேரத்துல அநியாயமாய் சில காரியங்கள் தோன்றினாலும் நம்ம அமைதியா இருக்கும் பொழுது பாருங்க, அதை ஆண்டவர் பார்ப்பார். ஹல்லேலூயா. இந்த நியாயத்தை நான் கேட்காம விட மாட்டேன். இது என்ன அநியாயம்? வேண்டாம். ஹல்லேலூயா. அது ஆண்டவருடைய பிரசனத்தை கெடுத்து போட முடியுமானால் அது வேண்டாம். ஹல்லேலூயா. சில காரியங்களை நம்ம பார்த்தும் பார்க்காதது போல, கண்டும் கண்டுக்காதது போல இருக்கும் பொழுது பாருங்க, அந்த பிரசனத்தை நம்மளால காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாத்துலயும் போய் நம்ம மூக்க நுழைத்து விட்டு எல்லாத்துலயும் ஒரு வார்த்தை நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப ஃப்ராங்க், நான் ரொம்ப ஓப்பன், நான் உள்ளதை உள்ளபடி. தேவையே இல்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. மற்றவர்களுடைய இருதயத்தை புண்படுத்துகிற ஃப்ராங்க்னஸ், ஓப்பன்னஸ் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் அந்த சமாதானத்தை கெடுக்கிற ஃப்ராங்க்னஸ் வேண்டாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை குறித்து சிலர் ரொம்ப பெருமையாய் பேசுவாங்க. நான் சட்டுன்னு பேசிடுவேன், நான் முகத்துக்கு முன்பாக பேசிடுவேன். முகத்துக்கு முன்பாகவும் பேச வேண்டாம், முகத்துக்கு பின்பாகவும் பேச வேண்டாம். ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்தத்தை, நம்முடைய ரட்சிப்பை, நம்ம சமாதானத்தை அதுக்கும் மேலாக. ஹல்லேலூயா. 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்றால் ஒருத்தர் ஒரு ரூம்ல ஒருன்னு சுத்திட்டு இருந்தா அது வீடு வீடாவா இருக்கும்? இருக்கவே இருக்காது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி வேண்டாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிரசனத்தை காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. கடைசியாக மரியாளுடைய வீட்டில் என்ன இருந்தது, அவளுடைய வாழ்க்கையில் எதை பார்த்து அவ்வளோ பெரிய ஆச்சரியம் நடந்தது, அவ்வளோ பெரிய பிரமிக்கத்தக்க அற்புதம் நடந்தது என்று பார்க்கும் பொழுது, லூக்கா 1ஆம் அதிகாரம், அதே லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 1:34. ஹல்லேலூயா. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 35. ஹல்லேலூயா. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய
பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஹல்லேலூயா. எப்பொழுது ஆச்சரியம் நடக்கும், எப்பொழுது அதிசயமானவர் வருவார், எப்பொழுது பிரமிக்கத்தக்க அதிசயங்கள் நடக்கும் தெரியுமா? அந்த உன்னதமானவருடைய பலம் நம்மேல் நிழலிடும் போது. ஹல்லேலூயா. மூன்றாவது முக்கியமான காரியம் மரியாளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறது the works of the Holy Spirit. ஹல்லேலூயா. அந்த ஆவியானவருடைய கிரியை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவருடைய கிரியைக்கு ஒப்பு கொடுக்கணும் என்றால் இந்த மாம்ச கிரியைகளுக்கு நாம செத்தவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம சொன்னல, நான் கேட்காம விட மாட்டேன். வைராக்கியம், அது எப்படி எனக்கு மட்டும் இப்படி பண்ணலாம், அவங்களுக்கு அப்படி பண்ணாங்களே, வேண்டாம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நிழலிட வேண்டுமானால் இருதயத்தில் இருக்கிற அந்த மாம்ச கிரியைகள் சாக வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா 32ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் 15ஆம் வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஹல்லேலூயா. அது ஊற்றப்பட்டவுடன் என்ன நடக்கும்? வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும், வயல்வெளி காடா எண்ணப்படும். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத வனாந்திரம் அது வயல்வெளியாய் மாறும், வயல்வெளி காடாக, ஹல்லேலூயா, அடர்ந்த காடாக மாறும். எப்பொழுது தெரியுமா? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது. மரியாள் கேட்கிறாள், இது எப்படி ஆகும்? இது நான் புருஷனை அறியேனே, how can this happen? இது எப்படிதான் ஆகும்? நீங்க கூட சில காரியங்கள், இது எப்படி முடிய போகிறது, இது என்ன, எப்படி காரியம் இது நடக்க போகிறது, தலைகீழா இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, காரியங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஆண்டவர் என்னோட பேசின வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கிறது. ஆவியானவர் நிழலிடுவாரானால், ஹல்லேலூயா, உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்கும் பொழுது அவர் கிரியை செய்வார். ஆனால் ஹல்லேலூயா, அந்த முடியாத காரியங்கள், எப்படியாகும் என்று சொன்ன காரியங்கள் அது நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேதுரு, யோவான், பவுலுடைய வாழ்க்கையில 2 காரியங்களை நான் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும் பொழுது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த ஆவியானவர் வரும் பொழுது என்னென்ன நடக்கும்னு பாருங்களேன். 13ஆம் வசனம், அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானும் பேசுகிற அந்த வார்த்தைகளை, அது பாருங்க, பேசுகிற அந்த தைரியத்தை அவர்கள் கண்டு, ஹல்லேலூயா, ஆவியானவர் வரும் பொழுது அந்த பேச்சே ஆச்சரியமாய் மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது வரைக்கும் பேதுரு பயந்த பேதுரு. ஹல்லேலூயா. பயந்து நடுங்கி ஆண்டவரையே மறுதலித்த பேதுரு. ஆனா ஆவியானவர் வரும் பொழுது அங்க பார்க்கிறோம், ஜனங்கள் அவர்கள் பேசினதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பேச்சு, ஹல்லேலூயா, அது ஆச்சரியப்படத்தக்கதாய் மாறணும். ஹல்லேலூயா. மாற வேணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மாறணும். ஞானமுள்ள வார்த்தைகள், ஹல்லேலூயா, சரியான வார்த்தைகள், கட்டுகிற வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரணும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்ல, தேவையில்லாத வார்த்தைகள் வருகிறது என்றால் உடனே நம்ம வாயை அடைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் ஆவியானவர் வரும் பொழுது பாருங்க, ஒரு பேச்சு கூட ஆச்சரியமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. எப்படி ஞானமாய் பேசுகிறாங்க, எப்படி கரெக்ட் நமக்கு அட்வைஸ் பண்றாங்க பாருங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகள், ஹல்லேலூயா, ஆச்சரியப்படத்தக்கதாக நம் பேச்சு மாறுவதாக. பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, அதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 9:17. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 9:17 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். ஹல்லேலூயா. அங்க என்ன பார்க்கிறோம்? சவுலுக்கு அங்க பார்வையும் கிடைக்கிறது, பரிசுத்த ஆவியானவரும் அங்க கிடைக்கிறார். அப்ப என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கும்
பொழுது 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான், கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு. ஹல்லேலூயா. இங்கேயும் நம்ம பார்க்கிறோம், வார்த்தை ஆச்சரியமாய் மாறுகிறது. ஏன் ஆச்சரியமாய் மாறுகிறது? தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அதை பார்க்கிறோம். எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்தில் கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவோ என்கிறார்கள். ஹல்லேலூயா. அவனுடைய செயல் மாறுகிறது, அவனுடைய பேச்சு மாறுகிறது. ஏன்? அங்கே ஆவியானவர் அவர்களோடு இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் வரும் பொழுது நம் பேச்சு மாறும். அங்க பார்க்கிறோம், இவன் நாசமாக்க வந்தவன் தானே. அவர் மேல ஒரு பேரை வச்சிருந்தாங்க, இவன் நாசமாக்க போகிறான், இந்த ஜனங்கள் எல்லாம் கட்டி துன்புறுத்த போகிறான் என்ற அந்த பெயர் அங்க மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு மனிதர்கள் பல பெயர்களை கொடுத்திருக்கலாம். கோவக்காரி, சண்டைக்காரி, பிரிவினை உண்டாக்கிடுவாங்க, அப்படி இப்படின்னு நிறைய பெயர்களை மனிதர்கள் கொடுத்திருந்தாலும் இங்க நம்ம பார்க்கிறோம், அந்த பெயர்களெல்லாம் மாற்றி ஹல்லேலூயா அங்க சவுலை பவுலாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. 13ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து விட்டு நம்ம முடிக்க போகிறோம். 13:9 நம்ம பார்க்கிறோம், அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து. பெயர் மாற்றப்படுகிறது, பேச்சு மாற்றப்படுகிறது. இங்க பார்க்கிறோம், பார்வையும் மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல பார்வையில்லாத சவுல், ஆனா ஆவியானவர் வரும் பொழுது அந்த பார்வையும் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்றவர்களை பார்க்கிற பார்வை, ஹல்லேலூயா, கடினமான பார்வை, கடினமான நெற்றி என்று எசேக்கியேல்ல நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பார்வைகள் மாறப்படுவதாக. ஹல்லேலூயா. மற்றவர்களை தாழ்வாய் பார்க்கிற பார்வைகள். சில நேரத்துல இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த மாயவித்தைக்காரனாகிய அங்க எலிமாசை நான் நினைக்கிறேன், அங்க நம்ம பார்க்கிறோம், அவனை உற்று பார்க்கிறார். உற்று பார்த்து அவனுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவியை அவன் கண்டறிகிறான். ஹல்லேலூயா. அவனுக்குள் கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவியை கண்டறியத்தக்க அந்த பார்வை மாறுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பார்வைகள் மாறுவதாக. பிள்ளைகள் நம்ம நபர்களோடு பேசுகிறார்களா, குடும்பத்துல யாராவது நுழையும் பொழுது நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் என்னோட தாயார் சொல்லுவாங்க, சில நபர்கள் எங்க வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு வரும் பொழுது எங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த நபர் இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, அவங்க பேச்சிலே சில காரியங்கள் சரியில்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பார்வை நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கண்களாய் நம்முடைய கண்கள் மாறுவதாக. அங்க ஆவியானவர் வரும் பொழுது பாருங்க, பேச்சு மாறுகிறது, பெயர் மாறுகிறது, பார்வையும் மாறுகிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆவியானவருடைய பலம் நிழலிடும் பொழுது அற்புதமானவர் அங்கு தோன்றினார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில் ஆண்டவரிடத்துல உறவும் இல்லை, ஜபமும் இல்லை, வேத வாசிப்பும் இல்லை, துதியும் இல்லை, அபிஷேகமும் இல்லை, நான் உண்டு, என் வீடு உண்டு, நான் உண்டு, என் பிள்ளைகள் உண்டு, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படி சொல்வீர்கள் ஆனால் ஒரே ஒரு வசனம், மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த ப்ரேயர், ப்ரைஸு, இந்த பவர், இந்த அனாயிண்டிங் எதுவும் எனக்கு வேண்டாம் நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் இருக்கிறது. அங்கே பாருங்க, 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதுமா இருக்க கண்டு அது என்ன செய்கிறது, திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னுடனே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த சந்ததியாருக்கும் சம்பவிக்கும். இது எதுவுமே இல்லை, எனக்கு ஜெபம் இல்லை, ஜெபிக்க மாட்டேன், நான் பிரைஸ் பண்ண மாட்டேன், இப்படியே நான் இருந்து நான் காலத்தை தள்ளுவேன் நீங்க சொன்னீங்கன்னா, ஒருவேளை நீங்க சொல்ற அசுசிகள் இல்லை, எனக்கு பெருமை இல்லை, யாரை குறித்தும் விரோதம் இல்லை, நான் பாவம் செய்யல அப்படின்னு சொல்வீங்க என்றால், ஒருவேளை உங்க இருதயத்துல நான் கிளீனா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னா, ஒருவேளை இந்த ஜெபமும் உறவும், ஆண்டவரோடு இருக்கிற உறவை நம்ம எப்படி நம்ம மேம்படுத்தி கொள்ள முடியும்? வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது. ஹல்லேலூயா.
இருதயத்தின் பலகைகள்ல நான் எழுதி கொள்வேன் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இப்படி இந்த ஜபமும் ஆண்டவரோடு இருக்கிற உறவு மற்ற துதி இந்த அபிஷேகம் எதுவுமே எனக்கு வேண்டான்னு சொன்னீங்கன்னா அந்த வெறுமையான இருதயமா உங்கள் இருதயம் காணப்படும் பொழுது பாருங்க, அது பிசாசு செயல்பட அது ஒரு ஏதுவான ஒரு இடமா இருக்கிறது. அது தன்னிலும் 7 பிசாசுகளை கொண்டு வந்து என்ன செய்கிறது, அந்த மனுஷனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலை அதிக கேடுள்ள இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் 3 காரியங்களை சொல்லி இருக்கிறார். மரியாள் பரத்தோடு உறவை அவள் மெயின்டைன் பண்ணி கொண்டிருந்தாள். 2வது துதித்து கொண்டிருந்தாள். 3வது ஆவியானவருக்கு இடம் கொடுத்தாள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், ஆண்டவரே என்னுடைய இருதயமாகிய என் பாத்திரத்தை நிரப்புவீராக. கேட்பீங்களா? என் இருதயத்தை நிரப்புவீராக. அந்த வெறுமையாய் காலியாய் இருக்கிற இருதயத்தை நம்ம வேண்டாம். இன்றைக்கு இந்த கேம்ப்ல நம்ம பாத்திரம் நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா. அந்த நதி பாருங்க, அது பாய்ந்து செல்லும் பொழுது அந்த நதியில அந்த நதி பார்க்கும்போது எப்பவுமே கிளீனா இருக்கும். ஏன்னா அது தேவையில்லாத அழுக்குகள் மாசுகள் எல்லாவற்றையும் அடித்து அது போய்கொண்டே இருக்கும். அது போல ஜீவ நதியாகிய நதி, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே என் இருதயத்தை நிரப்புங்க. கேளுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை நிரப்புங்க. ஹல்லேலூயா. உன்னதமானவரே உம்முடைய பலத்தினால் என்னை நிரப்புங்க. என் சொந்த சுயம் இல்ல ஆண்டவரே, என்னுடைய காரியம் இல்ல. நான் தைரியமான ஒரு பெண், நான் சுயமாய் நான் எதை வேணாலும் செய்வேன், அப்படி அல்ல. ஆவியானவரே என்னை நிரப்புவீராக. கேளுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதா. இந்த வெறுமையா இருக்கிற நேரத்துல தான் பிசாசு அந்த டிப்ரெஷன் அந்த மன அழுத்தத்தை கொண்டு வருகிறான், கண்ணீரை கொண்டு வருகிறான். அப்படி அல்ல, அது துதியினால உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது, அந்த அபிஷேகத்தினால உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது, ரீபாலா ஷகரதலபா, ஹல்லேலூயா, கர்த்தர் கிரியை செய்வார், ஆச்சரியமான காரியங்களை செய்வார். இப்போ நீங்க கேளுங்க, ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழிவதாக. ஹல்லேலூயா. பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. சேர்ந்து பாடுவோம். பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று, பரவி பாய்கிற நதி, பரலோகத்தில் இருக்கிற நதி, ஒரு ஜீவ நதி. ஒவ்வொரு பாத்திரங்களை அது நிரப்புவதாக. ஓ ரதல ஷதல பக்கபா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, நிரம்பி வழிகிற அபிஷேகம். ஹல்லேலூயா. மாம்ச கிரியைகளை அழிக்கிற அபிஷேகம். ஜீவ தண்ணீராய் பாய்ந்து செல்வதாக. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொன்னது போல, அப்பா எங்களை நிரப்புங்க. ஓ ரபாலா ஷகதபா. எனக்குள் ஜீவ ஊற்று, அது வற்றாது. ஆனந்த தைலம், சத்தத்தை உயர்த்தி பாடுங்க.
ஒவ்வொருத்தருக்குள்ள ஆண்டவரே ஒரு ஜீவ ஊற்று பரவி பாய்கிற நதி, அசுசிகளை கடித்து செல்லுகிற நதி, அடித்து செல்லுகிற நதி, ரிபாலா ஷபலபா, ஒரு ஜீவ நதி. ஹல்லேலூயா! ஜீவ நதி, ஜீவ நதி பாய்ந்து செல்லட்டும். மாம்ச கிரியைகளை அழிக்கிற ஜீவ நதி, மாம்ச கிரியைகளை அழிக்கிற ஜீவ நதி, மாம்ச கிரியைகள் வேண்டாம், சுயத்தை அழிக்கிற ஜீவ நதி. எனக்குள்ளே கேளுங்க, எனக்குள்ளே 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 அப்பா, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு வற்றாத ஜீவ நதியே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஒரு ஜீவ நதி, வற்றாத ஜீவ நதி, பாய்ந்து செல்லுகிற, அது பரவி பாய்கிற நதி. ஓ ரதல ஷகலபா, அசுசிகளை அடித்து செல்லுகிற, இருதயத்தில் இருக்கிற அந்த மாம்ச கிரியைகள், மாம்சத்தின் பெருமைகளை அடித்து செல்லுகிற ஜீவ நதி ஆண்டவரே இந்த பெண்களுக்குள்ளாக கடந்து போகிறது. அதற்காக ஸ்தோத்திரம், கடந்து போகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை மரியாதை பெற்ற, ஆண்டவரை கிருபை பெற்றவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்கப்பா. ஆவியானவரே கிரியை செய்வீராக, எங்கள் குடும்பத்துல கிரியை செய்வீராக, ஆண்டவரை கிரியை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், எங்களோடு நிரப்பின உம்முடைய ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.